الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، باب جواز الاستلقاء على القفا ووضع إحدى الرجلين على الأخرى وإذا لم يخف انكشاف العورة وجواز القعود متربعا ومحتبيا. وعن عبد الله بن يزيد رضي الله عنه أنه رأى رسول الله صلى الله عليه وسلم مستلقيا في المسجد واضعا إحدى رجليه على الأخرى متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 128ஆம் தலைப்பு. மல்லாந்து படுப்பதும் மறைவு பகுதி வெளியாகாது என்றிருந்தால் அவர்கள் கால் மேல் கால் போடப்படுவதும் கூடும், சம்மணமிட்டு அமர்வதும் முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்வதும் கூடும் என்ற தலைப்பில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் அப்துல்லா பின் யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் தன் கால் மேல் காலை போட்டவர்களாக மல்லாந்து படுத்திருந்ததை நான் பார்த்தேன். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ நாம அமர்வக்கூடிய விஷயங்களும் தூங்கக்கூடிய சில ஒழுக்கங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த ஹதீஸில் அல்லது இந்த தலைப்பில் நாம் பார்ப்பது முதல் விஷயத்தை, ஹதீஸில் வரக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மேல் கால் போட்டு பள்ளிவாசலில் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அப்போ இப்படி மல்லாந்து தூங்குவது என்பது அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கு. ஏன்னா பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு தூக்கம் இப்படி இருந்தது, வலது புறத்தில் தூங்குவது சிறந்ததாக இருந்தது. அதை அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல பள்ளிவாசல் சில நேரத்தில் உறங்குவதற்காக நம்ம பார்க்கிறோம், தொஹருக்கு பிறகு, தொஹருடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது அசருடைய தொழுகை முடித்து விட்டு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் என்ற கைலூலா என்று நாம தூங்கக்கூடிய இருக்கும் சிற்றுறக்கம். அப்படிப்பட்ட நிலை அல்லது பள்ளியில தூங்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அல்லது வீட்டில் தூங்கும் பொழுதும் சரி, நாம மல்லாக்கப்படுத்து கால் மீது கால் நாம் போட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். இது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் என்ன நிபந்தனை, நம்முடைய மர்மஸ்தலம் வெளியாக கூடாது, வெளியே தெரிந்து விடக்கூடாது. நம்ம வேட்டியை கட்டி இருப்போம், பேண்ட் இருக்கும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. வேட்டியை கட்டி இருக்கும் பொழுது சில நேரத்தில் நாம் கால் மீது கால் போடும் பொழுது என்ன ஆகும், உள்ளாடை இல்லை என்றால் மறைவான விஷயங்கள் வெளியே தெரியக்கூடிய நிலை ஏற்படும். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல நாம பொதுவாக வேட்டியை நாம அணிந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய கீழாடை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது, கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஒரு அவையில் நாம் உட்காருகின்றோம், ஒரு சபையில் நாம் உட்காருகின்றோம் என்றால், அது பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் உட்காரக்கூடிய இடமாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளுடன் உட்காரக்கூடியதாக இருக்கட்டும், சில நேரத்தில் நாம் அறியாமல் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு சாதாரண இப்படி உட்காரக்கூடிய நிலை ஏற்படும். இதனால என்ன ஆகும், மறைக்கக்கூடிய நம்முடைய மர்மஸ்தலம் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும். நாம் அதை உணர மாட்டோம். முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் அதை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு முஃமின் உன்னுடைய குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, உன்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறாங்க, பெண் குழந்தை இருக்கு, மற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க, அதே போல ஒரு அவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், மஜ்லிஸ்ல உட்காருனா அவர் கொஞ்சம் அவருடைய மர்மஸ்தலத்தை பாதுகாத்த நிலையில், மறைத்த நிலையில் அவர் உட்கார்ந்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஒருவர் இப்படி உணராமல் உட்கார்ந்து விட்டார் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அது மற்றவர் என்ன செய்யணும், அந்த விஷயத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்த கொஞ்சம் வேட்டியை சீர்படுத்திக்குங்க, சரி செஞ்சுக்குங்க என்று ஒரு இன்டிமேஷன் கொடுத்தோம் என்றால் அவர் அதை சீர்படுத்தி கொள்வார். இந்த ஒரு முஃமினுடைய கண்ணியம் நாம பாதுகாப்பது என்பது இன்னொரு முஃமினுக்கு, விசுவாசம் கொண்டவருக்கு என்ன கடமையாக இருக்கின்றது. இப்போ இங்கு நம்ம தூங்கும் பொழுது இந்த விஷயம் ஏற்படாவிட்டால் நாம் கால் மேலு கால் போட்டு தூங்குவது என்பது அனுமதிக்கப்பட்டது. 2 நிலை இருக்கு. ஒன்று, சாதாரணமா நம்ம உட்காரும் பொழுது, தூங்கும் பொழுது நாம காலை நீட்டிய நிலையில நாம கால் மீது கால் போடக்கூடிய நிலை இருக்கு. இதுவும் என்ன, ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருவர்கள் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். இருவர்களும் பக்கத்துல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பாதங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுடைய பாதங்களை பார்த்து, இருவர்களும் ஏதோ ஒரு உறவு இருக்கு என்று தூரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வந்து பார்க்கும் பொழுது இருவரும் என்ன, தகப்பனும் அதே போல அவருடைய மகனும் இருவரும் என்ன தூங்கி கொண்டிருக்கின்றார். இப்படி தூங்குவது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது.
அதே போல நாம தூங்கும் பொழுதும் நம்முடைய ஒரு காலை மடக்கி கொண்டு அதன் மேல இன்னொரு காலை நாம வைப்பதும் என்ன, இதுவும் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் நிபந்தனை என்ன, இது அனைத்திற்கும் நம்முடைய மர்மஸ்தலங்கள் நாம் மறைக்கக்கூடிய உறுப்புகள் அது பட்டுவிடக் கூடாது. அதே போல தூங்கும் பொழுதும் நம்ம செய்யணும், இந்த பொதுவான ஒரு இடத்தில் நம்ம தூங்குகின்றோம் என்றால் சிலர் தன்னுடைய வீட்டில் என்ன செய்வாங்க, முடிச்சிட்டு என்ன செய்வாங்க, தூங்கக்கூடியவர் இருப்பாங்க. ஏன்னா சில நேரத்தில் தூங்கும் பொழுது அந்த ஆடை நம்முடைய உடலிருந்து அகன்றக்கூடிய நிலை ஏற்படும். இதெல்லாம் என்ன ஒரு ஆதாபு இருக்கு, இதெல்லாம் ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஷரீத் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு வாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஒரு வாட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எப்படி என்றால் என்னுடைய இடது கரத்தை நான் பின்னால் நம்முடைய முதுகில் வைத்த நிலையில் நான் செய்தேன், உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இப்படி நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இந்த பின்னாடி என்னுடைய இடது கையின் இந்த பகுதியை நான் கீழே முழுமையாக வைத்து அதோடைய சப்போர்ட்ல நான் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனேயே என்ன கூறினார்கள், என் முதுகு பின்னே இடது கையை வைத்து என் கையின் மேல் பகுதியில் சாய்ந்த நான் உட்கார்ந்து கொண்டிருப்ப போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகில் நடந்து சென்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்களின் இருப்பாக நீ இருக்கிறாயா என்று என்னிடம் கேட்டார்கள். இப்போ வலது புறத்தை வலது கையை கொண்டு ஊனி கொண்டு சாய்ந்து கொண்டு உட்காருவது என்பதும் அனுமதிக்கப்பட்டது. அதே போல 2 கரங்களையும் நாம் பின்னாடி வைத்துக் கொண்டு உட்காருவதும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய இடது கரத்தை பின்னால் முதுகில் வைத்து அதை அதில் ஊனியோ அல்லது அதன் மேல் உட்காருவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இந்த விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டவர்களுடைய இருக்கை போல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாயே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஒன்று, அல்லாஹுடைய கோபம் நிகழ்ந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது யூதர்களாக இருக்கின்றார். என குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஓதும் பொழுது வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று ஓதும் பொழுது அந்த 2 சாரர்களை பொறுத்து சொல்லப்பட்ட, யா அல்லாஹ் அப்படிப்பட்ட வழியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, யார் மீது உன்னுடைய கோபம் இறங்கியதோ அதே போல வழி தவறினார்களோ. கோபம் நிலவிய மீது யார் என்றால் யூதர்கள். ஏன் ஏற்பட்டது அவர்கள் மீது கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் நிகழ்ந்தது? கல்வி தெரிந்தும் அவர்களுக்கு கல்வி இருந்தும் அதன் பிரகாரம் அமல்படுத்தவில்லை. தெரிந்தும் என்ன செய்யல, இந்த நபி தான் கடைசியாக அனுப்பப்பட்ட நபி என்று தெரிந்தும் தெளிவாக இருந்தும், எப்படி தன்னுடைய தகப்பன் அவருக்கு தெரியுமோ, தன்னுடைய மகன் எப்படி அவங்களுக்கு தெளிவாக தெரியும், அதே போல இந்த நபி தான் கடைசியாக அனுப்பப்படக்கூடிய இறுதி நபியாக இருக்கிறார் என்று தெரிந்தும் என்ன செஞ்சாங்க, அதை நிராகரித்தார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டது. இங்கு வழி கெட்டவர்கள் எந்த காரணத்தினால, கல்வி இல்லாத காரணத்தால. கிறிஸ்துவர்களுடைய அந்த வீரியம் இருக்கும், துடிப்பு இருக்கும் அமல் செய்வது என்று, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவர்களுக்கு வழிமுறை கல்வி இல்லாத காரணத்தினால அவர்கள் தவறான வழியில் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். புதிய புதிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்யக்கூடிய ஆரம்பித்தார்கள். அதில் தான் ஒன்று, அவர்கள் தன்னை முழுமையாக என்ன செய்வது, இந்த உலகத்துடைய பற்றின்மை இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உலகத்துடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வணங்குகின்றோம் என்பதும், பெண்கள் அவர்கள் எந்த ஒரு ஆவரணத்தையும் அணியாமல் நன்னாக மாறி அவர்கள் அல்லாஹை வணங்குகின்றோம் என்ற சில விஷயங்களை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இதை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் துறவியத்தை இவர்கள் தேர்ந்து கொண்டார்கள், நாம் இவர்கள் மீது எழுதவில்லை, நாம் இவர்கள் மீது இதை நாம் கடமையாக்கவில்லை அல்லது அனுமதிக்கவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறியிருக்கின்றனர். இப்போ இந்த மாதிரி உட்காருவதும் என்ன தடை செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு மஜ்லிஸ் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகை முடித்த பிறகு இப்படியும் என்ன உட்காரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி தன்னுடைய தொடையை நீட்டிய நிலையில் நிற்க வைத்த நிலையில், அதே போல காலை நிற்க வைத்த நிலையில் என்ன செய்தார்கள், இப்படி 2 கரங்களையும் இப்படி மடக்கி அதை பிடித்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு பணிவு, அதுல பணிவு
பார்த்தார்கள். சஹாபி அதை பார்த்தவுடனே, இந்த நிலையை பார்த்தவுடன், இவ்வளவு பணிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த விஷயத்தை பார்த்தவுடனே எனக்கே ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஏற்பட்டு விட்டது என்று சஹாபி அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த ஹதீஸும் என்ன, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காபாவுடைய இந்த சஹனில் நான் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தன்னுடைய 2 கரங்களை வைத்து அதை மடக்கி கொண்டு இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக நாம தூங்கக்கூடிய விஷயம் ஆதாபும் சரி, உட்காரக்கூடிய ஆதாபுகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நாம ஆதாபுல் மஜ்லிசி வல் ஜலீஸ், தோழர்கள் யாருடன் உட்கார வேண்டும், யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும், அதே போல உட்காரக்கூடிய அந்த இடங்களோ அல்லது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நாம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நாம நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.